வணக்கம். இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்க நம்ம வீட்டுல செய்யும் பொழுது சாம்பிராணி புகை போடுறது அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு நல்லதொரு பழக்கத்துல இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு ஆயிடுச்சு. சரி, அந்த சாம்பிராணி நம்ம போடும் பொழுது மேக்சிமம் வெறும் சாம்பிராணி மட்டுமே யூஸ் பண்ணாம அதன் கூட ஏலக்காய் பொடி, ஜவ்வாது பொடி, மருதாணி விதை பொடி, அது கூட கொஞ்சம் போல கிராம்பு, இத கலந்து வீடுகள்ல நீங்க தீப தூபம் போடும் பொழுது அந்த வீட்டுல தெய்வ வசியம் அதிகப்படியாக ஈர்ப்புத்தன்மை உள்ளதாக இருக்கும். குலதெய்வத்துக்கு நீங்க ஸ்பெஷலா பூஜை புனஸ்காரிங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அவசியம் இந்த பொருட்களோட சேர்த்து அமைக்கப்பட்ட சாம்பிராணி புகை தீப தூபம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பா இனிமேல் நீங்க வீடுகள்ல சாம்பிராணி புகை போடும் பொழுது நான் சொன்ன இந்த பொருட்களையும் சேர்த்து நீங்க போட்டீங்கன்னா தெய்வ வசியம் சார்ந்த விஷயங்கள் மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும். அந்த வீட்டுல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். சோ நீங்க இனிமேல் இந்த தீபதூபங்கள் போடும் பொழுது இந்த பொருட்களையும் சேர்த்து போடுங்க. கண்டிப்பா நல்ல தெய்வ வசியம் உங்க வீடுகள்ல நிரம்ப நிறைந்திருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.